ஹாய்ங்க. எல்லாரும் என்ன பண்றீங்க? இன்னைக்கு சாட்டர்டே ஸ்கூல் லீவு தாங்க. எங்க ஊர்ல எல்லாம் மழை ரொம்ப பெய்யுது. உங்க ஊர்ல எல்லாம் மழையா என்னன்னு சொல்லுங்க. நைட்ல இருந்து காலையில எந்திரிக்கவே முடியலைங்க, ஒரே குளிருங்க. சரி, இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கு நாங்க ஒரு 2-3 நாளா சைவங்க. சரி, இன்னும் மாலை போடல, சைவமா இருக்கும். பெரிய கார்த்திகை தீபம் அன்னைக்கு போட்டுக்கலான்ட்டு. சரி, இன்னைக்கு சிறுகீரை வாங்கிட்டு வந்தேன் நேற்று. அது சிறுகீரை கூட்டு வச்சுட்டு கொத்தரவத்தை குழம்பு, புளிக்குழம்பு வைக்கலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. சரி, நான் எப்படி வைக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். கொத்தரவத்தில் சும்மா பச்சை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருக்கேங்க. அதுக்கு ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி. தக்காளி ரேட்டு 80 ரூபாங்க 1 கிலோ. தக்காளி விற்கிற விலையில வாங்கி வைக்கிற மாதிரியா இருக்கு. இருந்தாலும் நமக்கு கை வர மாட்டேங்குது கம்மியாக வைக்கிறதுக்கு. தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. சின்ன வெங்காயம், பூண்டு நிறைய உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, புளி, இந்த அளவு புளி ஊற வச்சிருக்கேங்க. சரி, நம்ம இப்போ எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? நம்ம வாங்கின புது அடுப்புல இன்னைக்கு சமைக்க போறோம். காலையிலே பால் காய வச்சுட்டேங்க. சரி, அதுக்கப்புறம் இன்னைக்கு சமையல் ஸ்டார்ட் பண்ணுவோம் மத்த குழம்போட. அடுப்பு வீடியோஸ் போட்டிருப்பேங்க, எல்லாரும் பாத்தீங்களா என்னன்னு சொல்லுங்க. நல்லெண்ணெய் நல்லா நிறையாவே ஊத்திக்கங்க, அப்பதான் புளிக்குழம்பு நல்லா இருக்கும். அப்புறம் வெந்தயம், சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாங்க. இந்தா வெந்தயம், சோம்பு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. பக்கத்துல நிக்காதையே, போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போயிருங்க. நான் போடுவேன், நீங்க போடுறதா போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். கீரை கூட்டுக்கு பருப்பு வெந்துட்டு இருக்குங்க அங்கிட்டு. ஓகேங்க, இன்னைக்கு எல்லா ஸ்கூலுமே லீவு. நீங்க எல்லாம் என்ன சமைச்சீங்க என்னன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் வாங்கினா ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. அது மாதிரி இந்த அடுப்பு வாங்கினோட ரொம்ப எனக்குலாம் ஹாப்பியா இருக்குங்க. பாருங்க, இந்த நல்லா வதங்கிடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி, இப்ப தக்காளி இந்த அளவுக்கு வதங்கணும்னா நம்ம கொத்தரவத்தலை போட்டு வதக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இந்த மாதிரி கொத்தரவத்தை, மாவத்தல் எதுல வச்சாலுமே டேஸ்டா இருக்குங்க குழம்பு. நல்லா வதங்கட்டுது. இப்ப நம்ம அதுக்கு இடையில போய் புளியில தூள் எல்லாம் போட்டு கரைச்சிக்கலாம். இப்ப நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கேங்க. அதுல கலந்த தூள், குழம்பு மிளகாய் தூள், நம்ம வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவு போட்டுக்கலாங்க. ரொம்ப செக் பண்ணி பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். இதுலயே கொஞ்சம் உப்பையும் போட்டு நம்ம கை வச்சு கரைச்சிக்கலாம். உப்பு இந்த அளவு போட்டு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாயில ஊற்றி கூட பார்த்துட்டு நம்ம காரம் பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போதுங்க, ஓகே தான். அப்புறம் அது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஊத்திக்கலாம். அதை நீங்க எல்லாம் கொத்தரவத்தை குழம்பு வச்சிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க. நானுமே இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறேன். அம்மா எப்போதுமே கடைக்கெல்லாம் வைப்பாங்க, சூப்பரா இருக்கும். நான் இதுவரை வச்சதில்லை. சரி, இப்ப வெஜ்ஜுனால சரி வத்த குழம்பு வைக்கலாம், சாப்பிடலாம். இப்போது சாம்பாரே சாப்பிட்டு இப்ப நல்லா வதங்கிருச்சு. நம்ம புளி கரைச்சலை ஊத்திக்கலாமா? அதை ஊத்திக்கலாங்க. தேங்காய் வேணா ஊத்திக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். புளி ஊத்தி நல்லா நல்லா கொதிச்சு வத்தட்டுங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும். உப்பு மட்டும் பாத்துக்குங்க, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டுங்க.
ஓகேங்க. என்ன இப்படி தலையெல்லாம் இப்படி பராட்ட மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. நம்ம அஸ்யூஷுவல் வீட்டுல எப்படி இருப்போமோ அதே மாதிரிதான். வீடியோ காண்டி மேக்கப் போட்டுட்டு வர்றதுக்கு சலுப்பா இருக்குங்க. இப்பெல்லாம் வேற குளிருது, காலையிலே குளிக்கிறதுக்கு ரொம்ப சலுப்பா இருக்குங்க. அதனால சரி, நம்ம குக்கிங் வீடியோ தானே, என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா நீங்க பாப்பீங்க. நான் எப்படி இருக்கிறேன் என்னென்னலாம் பார்க்க மாட்டீங்கல்ல, அப்படிதானே? நம்ம வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்களா என்னன்னு சொல்லுங்க. ரீல்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா என்னன்னு சொல்லுங்க. யாருமே சொல்றது இல்லை எப்படி இருக்கு என்னன்னா. ஆனா நிறைய பேர் பாக்குறீங்க. ரொம்ப பாக்குறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க நம்ம சேனலை. அவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. குக்கிங் வீடியோஸும் பாருங்க எப்படி இருக்கு என்னன்னு. லாங் வீடியோஸும் கொஞ்சம் பாருங்க, அப்பதான் நமக்கு வாட்ச் ஹவர்ஸும் கொஞ்சம் ஏறுங்க. பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க. ஊர்ல மழை எப்படி பெய்யுது என்னன்னு சொல்லுங்க இன்னைக்கு. ஓகேங்க, இப்ப நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். அங்கிட்டு நம்ம கீரை கூட்டுக்கு தாளிச்சுக்கலாம். கீரை கூட்டுக்கு நான் ஆல்ரெடி பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேங்க. இதுல பருப்பு, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சிருக்கேன். பாசி பருப்பு. இதுல கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, பாதி தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம வந்து எண்ணெய் ஊத்தி தாளிச்சுக்கலாம் கூட்டுக்கு. இதுல கடுகு, ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு, ஜீரகம் போட்டு நல்லா பொரியட்டுங்க. கொஞ்சம் வரமிளகா போட்டுக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு கொஞ்சம் ஃப்ளேவரா இருக்கும் வரமிளகா போட்டா. கொஞ்சம் நுண்டு போட்டுக்கலாம். கூட்டுக்கு வந்து நம்ம இதுல கொஞ்சம் தேங்காய், தெரியுதான்னு பாக்குறேன், தேங்காய் கொஞ்சம் சீரகம், சோம்பு போட்டு வச்சிருக்கேங்க. இதை நம்ம அரைச்சி லாஸ்டா ஊத்திக்கலாம். சரி, இப்ப நல்லா கடுகு பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடுகு, ஜீரகம் பொரிஞ்சோன்னு கருவேப்பிலை போடக்கூடாதுங்க கீரை கூட்டுக்கு. நான் போட மாட்டேன், நீங்க எல்லாம் போடுவீங்களா எனக்கு தெரியல. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். வரமிளகா போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. அதான் கீரை கூட்டு கொஞ்சம் இதா இருக்கும், நல்லா இருக்கும், செரிமானம் ஆகும். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும் இல்லைங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாங்க. இந்த அளவு வதங்கினாலும் தக்காளி போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சோண்டு போடுங்க, தக்காளி போதும். தக்காளி போடுறா இருந்தாலும் போடலாம், நம்ம விருப்பம் தான். எங்களுக்கு கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும், அதனால போட்டுக்கணும். போட்டு ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க, நம்ம கீரையை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம். சரி, இது இப்படியே வேகட்டும். நம்ம வத்த குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, சூப்பரா இருக்குங்க. நாக்கையிலே எச்சி ஊறுது இல்ல? எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கா? கொஞ்சோண்டு வெல்லம் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம வெல்லம் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்குங்க, அதனாலதான் கொஞ்சம் வெல்லம் போடுறது. பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேணாம். நான் கொஞ்சமா போடுறேங்க, அவ்வளவுதான். போட்டாச்சு வெல்லம். கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க. வத்தெல்லாம் நல்லா இதாயிடுச்சு. நான் கட் பண்ணி போட்டிருக்கலாம், வத்தலை பெருசா போட்டேன், அதான் நீண்ட நீளமா கிடக்கு. இப்ப நம்ம பருப்பை போட்டுக்கலாம். பருப்பு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்க நம்மளோட வத்தக்குழம்பு எப்படி இருக்குன்னு, சூப்பரா. இப்ப கீரை நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம தேங்காய் ஊத்திக்கலாம். சீரக சோம்பு போட்டு அரைச்சு வச்சிருக்கோம்ல, கொஞ்சம் அதை ஊத்திக்கலாம். நம்ம இதை கூட சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியா கூட வச்சுக்கலாங்க, நம்ம விருப்பம் தான்.
ட்ரையா தொட்டுக்கிறதுக்கு வேணும்னா கெட்டியா வச்சுக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி கூட ஊத்திக்கலாம். கொஞ்சம் இதாகட்டும். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. நம்ம கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான கீரை கூட்டும் ரெடி ஆகி விட்டது. ஓகேங்க, இன்னைக்கு லஞ்ச் ஓகேங்க. இன்னைக்கு லஞ்ச் நம்ம வீட்டில் இவ்வளோதாங்க. வத்த குழம்பு, கீரை கூட்டு, டைம் இருந்தா கேரட் பீன்ஸ் பொரியல் செய்வேங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்க, பாய்.